அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ இந்தியாவில் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம்னா அது லட்டு தான். ஆந்திர மாநிலத்துடைய ரெண்டு அடையாளம் அப்படின்னா அது ஒன்று திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோயில், இன்னொன்று அந்த கோவிலில் தயாரிக்கப்படுகிற லட்டு தான். இப்போ அந்த லட்டில் ஃபிஷ் ஆயில், அதாவது மீன்லேருந்து எடுக்கப்படுகிற ஒரு வகையான எண்ணெய், பீஃப் டாலோ, அதாவது மாட்டோட கிட்னியை சுற்றி இருக்கிற கொழுப்பு, அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுக்கப்படுகிற எண்ணெய், அப்புறம் லாடு, அதாவது பன்னியோட கொழுப்புலேருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய், இதையெல்லாம் இந்த லட்டில் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எவிடன்ஸாக ஒரு லேப் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் எதற்கு இந்த கலப்படையெல்லாம் செய்யணும், இந்த லட்டில் இந்த மாதிரியான பொருட்கள் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். जय श्रीनिवास जय वेंकटेश वृषशैलनाथ श्री पद्मनाभ वैकुंठनाथ जय विष्णुतेज राजाधिराज कव जय 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 देवादिदेव जय वासुदेव श्रीरामचंद्र जय कल्किरूप शौरीश मोदनाद जय 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 जय. நான்வெஜ்ஜே அலௌடு இல்லாத திருப்பதி மலைகளில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே நாடே அறிந்து போயிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இவங்க டெஸ்ட் பண்ணது திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்துகிற நெய்யை மட்டும்தான் இவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இதில் இந்த எஸ் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த நெய் சுத்தமான நெய். ஆனால் இவங்க லேப் ரிப்போர்ட்டில் எந்த வேல்யூமே அந்த லிமிட்டுக்குள்ளே வரல. அப்போது இந்த நெய் சுத்தமான நெய் கிடையாது. இந்த நெய்யில் ஃபிஷ் ஆயில், பீஃப் டாலோ, லாட் இதெல்லாம் கலந்துருக்குறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெய்யோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஆனால் அதனுடைய உற்பத்தி அளவு ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்தியாவில் மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. நெய்யில் கலப்படம்னு சொன்னோடனே நாமளாக என்ன நினைப்போம், நெய் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் நெய்யை பொறுத்தவரை அதனுடைய மில்க் ஸ்டேஜிலே அதை கலப்படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த நெய்யில் ஏன் கலப்படம் செஞ்சாங்க அப்படின்னா, திருப்பதி மாதிரியான பெரிய கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் செல்வதால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் லட்டு தயாரிக்கிறாங்க. அந்த லட்டை தயாரிக்க 400லேருந்து 500 கிலோகிராம் நெய்யை பயன்படுத்துகிறாங்க. 1 கிலோகிராம் ப்ரீமியம் நெய்யோட விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 3 லட்சம் லட்டு தயாரிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு. ஆனால் திருப்பதி கோவிலில் 1 கிலோகிராம் நெய் 320 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. குறைவான காசுக்கு தரமான நெய்யை கொடுக்காம கடந்த 300 வருடங்களாக லட்டை கொடுத்து கோவிலோட புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்திருக்கிறாரு. இப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு மாட்ட சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நெய்யில் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த நெய்யை கொடுத்தது யாரு? அந்த நெய்யை கொடுத்த கம்பெனியோட பேர் ஏஆர் டைரி ஃபுட். இது திண்டுக்கல்ல இருக்குது. அங்கே போங்கடா ரைடு அப்படின்னோடனே அங்கேயே ரைடு போயிருக்காங்க. கூடவே மாசு கட்டுப்பாடு வாரியமும் சேர்ந்தே ரைடு போயிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனால் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெய் ஆய்வு செஞ்சாங்க பார்த்தீங்களா, இது ஜூன் ஜூலை மாதத்தில் வந்த நெய்யில் தான் இவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் திருப்பதி கோயிலுக்கு நாங்கள் நெய்யை சப்ளை பண்ணல, வெறும் பாலம் தான் சப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெய்யில் கலப்படம் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானமே ஒப்புக்கொண்டதால் பல்வேறு பெரிய கோயில்களை பற்றி பல்வேறு வதந்திகள் கொண்டு இருக்குது. அதில் ஒன்று தான் படுபாவை பசங்க பழனி பஞ்சாமிரத்துலையும் கலப்படம் இருக்குதுன்னு எவனே ஒருத்தன் பொருளை கலை போட்டு போயிட்டான். அதற்கு பிறகுதான் அது தெரிய வந்தது அது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு. இது போன்ற வதந்திகள் பெரிய கோயில்களை பற்றி இனியும் வரக்கூடும். அதையெல்லாம் நாம் தெளிவுபடாமல் எதையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.